ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் 6 months பேக் தான் ஒரு புது கார் வாங்கியிருந்தேன். இது வந்து அரௌண்ட் 15 lakh உள்ள எல்லா காரும் நான் பார்த்துருந்தேன், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருந்தேன். ஸோ மக்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக ஒரு லிஸ்ட்டு போடலான்னு இருக்கேன். என்னென்ன கார்லாம் என் பர்சனல் ஃபேவரட், எதெல்லாம் நல்லா இருக்குது அண்ட் எதெல்லாம் ஒர்த் இல்லை அந்த மாதிரி. இதுக்கு நான் யூஸ் பண்ண க்ரைட்டீரியா இப்போ டக்குன்னு பார்த்துடலாம். இதில் தான் என்னோடய க்ரைட்டீரியா. சேஃப்டி எனக்கு ரொம்ப முக்கியம், லுக்ஸு கீழே இருக்குது, அது முக்கியமே இல்லை. ஸோ இது சின்னதாக எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிட்டேன். சேஃப்டி எல்லாருக்கும் தெரியும். ஜிஎன் கேப் ரேட்டிங் இஸ் நாட் எண்ட் ஆஃப் எவ்ரி திங். ஒழுங்காக ஓட்டணும் கண்டிப்பாக. பட் இல்லைன்ற பட்சத்தில் 5 ஸ்டார் இருந்தால் பெஸ்ட்டு, 4 ஸ்டார் இருந்தாலும் ஓகே. 3 ஸ்டாரு அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன், 2 ஸ்டார் கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ணுவேன். அதுதான் என்னோடய க்ரைட்டீரியா. டெக் வந்து புது டிரைவர்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்க் பண்ணுற போலாம் 360 கேமரா ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். கஸ்டமர் சர்வீஸ் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ரிலையபிலிட்டினா மேஜர் இஷ்யூஸ் வராமல் இருக்குது. சீட்டிங் கம்ஃபர்ட் அண்ட் டிரைவ் கம்ஃபர்ட் ஆஃப்கோர்ஸ். மைலேஜ் வந்து ஓரளவுக்கு முக்கியம் தான். பெர்ஃபார்மன்ஸ் பெருசாக முக்கியம் இல்லை எனக்கு கொஞ்சம் ஹைவேல ஓவர்டேக் பண்ணுறோம் அப்படின்னா தான் யூஸ் ஆகும். இல்லை மலை மேலே ஏதோ ஓட்டுறோம், ஃபுல் லோடில் இருக்குன்னா கொஞ்சம் ஈஸியாக போச்சுன்னா நல்லாயிருக்கும். நிகில் ஃப்ரீனா சின்ன சின்ன இஷ்யூஸ் வராமல் இருக்குது. அண்ட் லுக்ஸ் எனக்கு பெருசாக சுத்தமாக கவலை இல்லை, அதனால் கீழே இருக்குது. எடுத்த உடனே ஹோண்டா பார்த்துடலாம். ஹோண்டா சிட்டி அண்ட் ஹோண்டா எலிவேட். நான் ஆக்சுவலி ஹோண்டாவோட பெரிய ஃபேன். நான் வச்சுருக்க பைக் கூட ஹோண்டா ஹார்னெட். பட் இவங்க காரில் பண்ணது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சைடில் கம்பேரிசன் வச்சுருக்கேன், ஹோண்டா சிட்டி அண்ட் எலிவேட். இதில் நிறைய வேரியன்ட் இருக்குது. இவங்க வச்சுருக்கிறது விஎக்ஸ் அப்புறம் ஜெட். வி தான் ஸ்டார்டிங். எலிவேட்லேயும் அதே மாதிரி தான், விஎக்ஸ் அப்புறம் ஜெட்எக்ஸ். நான் ஆட்டோமேட்டிக் மட்டும் தான் இங்கே போட்டிருக்கேன். இங்கே கீழே வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, சேம் வேரியண்ட் தான் ஆல்மோஸ்ட் ஒரு. பட் ஆனால் இங்கே பாருங்கள், ஹோண்டா சிட்டிக்கு ஏடாஸ் இருக்குது, லேன் டிபார்ச்சர் வார்னிங், லேன் கீப் அசிஸ்ட், ஏடாஸ் எல்லாமே இருக்குது. எலிவேட்டில் எல்லாமே தூக்கிட்டாங்க. இப்போது நீங்கள் வந்து சிட்டியில், இது பழைய கார் இத்தனைக்கும், எலிவேட் இப்போ தான் வந்துச்சு. ஹோண்டா சிட்டி ரொம்ப வருஷமாக இருக்குது, அப்டேட் தான் பண்ணிட்டுருக்காங்க. இது level 1 ஏடாஸ் தான். பட் ஸ்டில் இந்த ப்ரைஸுக்கு இவ்வளோ எனக்கு தெரிஞ்சு 100% வருது. சரி, ஓகே. வீல் இல்லை, சரி விஎக்ஸில் பார்ப்போமே. விஎக்ஸ் சிவிடி இதுலேயுமே இல்லை, அடுத்த வேரியண்ட்லையுமே இல்லை, ஒரு க்ரூஸ் கண்ட்ரோல் கூட இல்லை. விஎக்ஸில் எல்லாத்தையுமே மொத்தமாக தூக்கி ஜெட்எக்ஸில் தான் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 100% ஒர்த் இல்லை இது. நீங்கள் ஏற்கனவே இந்த ப்ரைஸ் தான் வச்சுருக்கீங்கன்னா மேபி எலிவேட் வாங்கலாம். பட் நீங்கள் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஹோண்டா சிட்டி 2 வேரியண்ட் கீழே இதை விட பெட்டர் ஃபீச்சர்ஸ் தான். 100% என்ன கேட்டால் ஹோண்டா சிட்டி பெட்டர் தென் எலிவேட் தான். இந்த லிஸ்ட்டில் எங்கே போட்டது பார்ப்போம். சிட்டி அண்ட் எலிவேட் ரெண்டுத்துலையுமே எனக்கு சேஃப்டி வைஸ் ஓகே, 4 or 5 ஸ்டார். டெக் வைஸ் ஆல்மோஸ்ட் ஓகே. எனக்கு அந்த 360 கேமரா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும், பட் இல்லை, ஏடாஸ் இருக்குது, ஸோ ஓகே தான். கஸ்டமர் சர்வீஸ், ரிலையபிலிட்டி ஐம் ஹாப்பி. கம்ஃபர்ட்டும் ஓகே தான். இதை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் லிஸ்ட்டில் போடுறப்போ. மைலேஜ் ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் ஓகே, நிகில் ஃப்ரீ ஓகே, லுக்ஸும் ஓகே. எனக்கு நான் சொன்னேன், ஆனால் வேல்யூ ஃபார் மணின்ற ஒரே காரணத்துக்காக இது நான் எஸ்ல தான் போட்டுருவேன். பட் எனக்கு செடான் பிடிக்காது. ஏன்னா என் ரோடு சுற்றி, என் வீடை சுற்றி எல்லா ரோடும் உடச்சி போட்டுருக்காங்க. என்னால் எனக்கு செடான் ஓட்ட முடியல. ஸோ என்னோடய ப்ரிஃபரன்ஸில் கீழே போட்டேன். எலிவேட் கண்டிப்பாக நான் டீலில் இப்பொழுதைக்கு போடுறேன், மேபி இதுக்கப்புறம் மாற்றலாம். ஹோண்டா ஃபேன்ஸ் நிறைய பேர் எம்எல்ஏ காண்டில் இருப்பீங்க, எனக்கும் தெரியும். நானும் எலிவேட் லான்ச் பண்ணதுலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அது வரணும்னு. பட் இந்த ஃபீச்சர்ஸில் இவங்க பண்ண கேடித்தனம் அண்ட் ப்ரைஸிங் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ பர்சனலி நான் கீழே வச்சு தான் ஆகணும். ஸோ மேபி மித்த கார்லாம் பார்த்துட்டு லிஸ்ட்டுக்கு கம்பேரிட்டிவ்லி பெட்டர் இருந்தால் மேலே மூவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது ஹைரைடர். ஹைரைடர் இங்கே தான் வச்சுருக்கேன். ஹைரைடர் பர்சனலி இது கொஞ்சம் ஹையர் எண்ட் ஆஃப் மை ப்ரைஸ் தான். இது ப்ரைஸ் ஹைக் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி 15.9 சம்திங் தான் இருந்துச்சு. நான் அப்போ இருந்தப்போ கன்சிடரேஷனில் இது எனக்கு டாப்பில் வச்சுருந்தேன். ஏன்னா எனக்கு இந்த ஹைப்ரிட் டெக்னாலஜி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேர் நான் கேட்டதில் ஆக்சுவலி 27-20+ ஈஸியாக வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மைலேஜ். என் பர்சனல் ஒப்பீனியனில் பெட்ரோலை விட, டீசலை விட, ஈவியை விட ஹைப்ரிட் தான் எனக்கு பிடிச்ச டெக்னாலஜி. ஸோ அதுக்காகவே நான் டாப்பில் வச்சுருந்தேன். பட் ஆனால் இந்த வேரியண்ட்டில் எந்த டெக்குமே உங்களுக்கு கிடைக்காது. ஏடாஸில், கேமராவில் எதுவுமே இல்லை, ரொம்ப பேசிக்.
பட் மேபி எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவர்ஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கலாம். பட் நல்ல கார், நல்ல சேஃப்டி, நல்ல எல்லாமே இருக்குது அண்ட் நல்ல மைலேஜ் கிடைக்கும். இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான காரு. இதுவும் கிராண்ட் விட்டாரும் ஒன்று தான். மாருதி சுசுக்கியில் கிராண்ட் விட்டாரான்னு ஒன்று இருக்குது. பட் அது வந்து ஹைப்ரிட். இட் ஸ்டார்ட்ஸ் அட் 19 lakhs சம்திங். இது ஸ்டார்ட்ஸ் அட் 16.6 lakhs எக்ஸ்ஷோரூம். இது ஆன் ரோட் 19+ போயிடும். இது நான் ப்ரைஸ் ஹைக்குக்கு முன்னாடி டாப்பில் இருந்துச்சு. பட் அது ஹைக்குக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப பட்ஜெட் விட்டு வெளில போன மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ இது நான் வந்து டாப்லாம் மேபி போட்டிருக்கக்கூடாது. பட் எனக்கு டெக் பிடிச்சிருந்தாலும் டாப்பில் போட்டுட்டேன். பட் ப்ரைஸ் ஹைக்குக்கு அப்புறம் ஐ மூவ்ட் இட் டவுன். நம்ம லிஸ்ட்டில் வந்து நிசான் மேக்னைட். இது என்னோட ஒப்பீனியனில் ரொம்ப 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 ஒரு அண்டர் ரேட்டட் கார். 11.5 lakhsக்கு வெரி குட் வேல்யூ ஃபார் மணி. உங்களுக்கு எக்ஸாக்டாக இந்த பட்ஜெட் தான் இருக்குன்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு பர்ஃபார்மன்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி கம்பேர் டு அதர் கார்ஸ். பட் எனக்கு பர்ஃபார்மன்ஸில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நான் இது டர்போ கண்டிப்பாக ஒரு டாப் ஆப்ஷனாக வச்சுருந்தேன். நிசான் இஸ் அ குட் பிராண்ட் அண்ட் சேஃப்டி வைஸும் எனக்கு எதுவும் இஷ்யூ இல்லை. 4 star ரேட்டிங் அண்ட் வந்து 360 கேமரா இருந்துச்சு. பட் என்னென்னா கொஞ்சம் பழைய கார் இது. இது 2025 level 2 ADASஓட விடுறதா நியூஸ் பார்த்தேன். ஸோ ஜஸ்ட் 1 year அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாங்கிட்டு ரிக்ரெட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் இது வாங்கலை. பட் இதுவும் வந்து என் லிஸ்ட்டில் டாப்பில் தான் இருக்குது. மேபி ஹை ரைடருக்கு முன்னாடி போடலாம். ஜஸ்ட் பிகாஸ் இது ரொம்ப ரொம்ப நல்ல வேல்யூ ஃபார் மணி. அதுக்காக ஒரே ரீசனுக்காக. எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை இந்த கார் பற்றி. இன்னொரு ரீசன் என்ன சொல்வேன்னா, நான் வந்து இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் இருந்துச்சு. எனக்கு 15 வரைக்கும் வச்சுருந்தேன். ஸோ இருந்ததுனால தான் இன்னொரு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் நான் வாங்கலை. எக்ஸாக்டாக எனக்கு அந்த பட்ஜெட்டில் இருந்தால் மேபி கண்டிப்பாக மேக்னைட் வாங்கியிருப்பேன். பட் கொஞ்சம் நெக்ஸ்ட் செக்மெண்ட் போகலான்னு எனக்கு தோணுச்சு, அதனால் வாங்கலை. நெக்ஸ்ட்டு வந்து தான் இப்போது கடைசியாக வந்து லேட்டஸ்ட் கார் இந்த லிஸ்ட்லேயே ஆகி விடுச்சு 3XO. இது நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு அண்ட் எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. இல்லை 360 கேமரா இருக்கும். level 2 ADAS இந்த செக்மெண்ட்டில் ஈவன் அப் டு 20 lakhs எந்த கார்லையுமே கிடையாதுங்க. இவங்க மட்டும்தான் level 2 ADAS தராங்க. level 2 ADASனால் என்னென்னா, level 1 ADASனால் கேமரா வச்சு பண்ணியிருப்பாங்க. கேமரா வச்சுட்டு முன்னாடி கார் வருதுன்னு டிடெக்ட் பண்ணுவாங்க. இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடும் காரு. பட் அது மழை காலத்தில் இல்லை இருட்டில் இந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் தெரியாது. பட் level 2 இஸ் ரேடார் பேஸ்ட். ஸோ அது இன்னும் மோர் ஆக்யூரேட்டாக ஒர்க் பண்ணும். எல்லா ஃபீச்சருமே AX5L எனக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. இதுக்கு மேலே இன்னொரு செக்மெண்ட் மேலே போனீங்கன்னா அந்த கனெக்டட் கார் டெக்கில் வரும். இந்த வென்டிலேட்டட் சீட்ஸ் இல்லை, பட் கனெக்டட் கார் டெக்லாம் இருக்கும். அண்ட் உள்ள இன்டீரியர் பார்க்க நல்லாயிருக்கும். எனக்கு அதுக்காக எக்ஸ்ட்ரா 3 lakhs ஸ்பெண்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நான் இதுதான் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கார் இது. கண்டிப்பாக நான் எஸ்டிஆர் தான் போடுவேன். என்னோட க்ரைட்டீரியாவுக்கு இதுதான் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆச்சு. பர்ஃபார்மன்ஸ் சரி, எல்லாமே சரி டாப்பில் இருந்துச்சு. ஒரே ஒரு விஷயம் மட்டும், சீட் கம்ஃபர்ட் அவ்வளோவா இல்லை பேக்கில் உட்காந்துருக்கப்போ. ஏன்னா தை சப்போர்ட் அவ்வளோவா இருக்காது. அண்ட் லக்கேஜ் ஸ்டோரேஜும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் நான் அதை பெருசாக பார்க்கல. மித்தபடி எல்லா க்ரைட்டீரியாவும் டாப்பில் இருந்ததுனால எனக்கு இது பெஸ்ட் காராக தோணுச்சு. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்குது brezza. brezzaவும் நான் ஃபஸ்ட்டு பார்த்த கார். பட் இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ண மறந்துட்டேன். இப்போ தான் ஆட் பண்ணேன். இன்னொரு எனக்கு ரொம்ப ஃபேவரட் கார். சிம்பிளி பிகாஸ் ஆஃப் மாருதி சுசுக்கி. அவங்க பேர், அவங்க நல்லா கஸ்டமர் கேர்ன்ற ஒரே காரணத்துக்காக எனக்கு இது ஃபேவரட் காராக இருந்துச்சு. பட் ஆனால் பர்ஃபார்மன்ஸும் சரி, உள்ளே இருக்க இன்டீரியரும் சரி, ஃபீச்சர்ஸும் சரி கொஞ்சம் மற்ற காம்படிஷனை விட லேக் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. 360 கேமராவோட குவாலிட்டி இருக்கட்டும் அண்ட் ஒரு அந்த மாதிரி திங்ஸ்லாம் இருக்கட்டும், டெக்கோட குவாலிட்டி கொஞ்சம் அவுடேட்டடாக இருந்த மாதிரி இருந்துச்சு கம்பேர்டு டு நெக்ஸானாக இருக்கட்டும், 3XOவாக இருக்கட்டும், இல்லை சானட்டாக இருக்கட்டும். எல்லாத்தையும் விட கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் இது ப்ரைஸ் ஹைக் வேறு பண்ணாங்க, ஏன்னா ரொம்ப நல்லா போச்சுன்றதுக்காக. அண்ட் கொஞ்சம் நியூஸ்லேயும் வந்துச்சு இந்த மாதிரி brezzaவில் இருக்க ஸ்மார்ட் ஹைப்ரிட்டில் மைலேஜ் கொஞ்சம் அதிகமாக வரும். அதில் அந்த ஹைப்ரிட் சிஸ்டம் எடுத்துகிட்டு வெறும்னா விற்ற மாதிரி நான் கொஞ்சம் நியூஸ் பார்த்தேன். இந்த ப்ரைஸ் ஹைக்கு இதெல்லாம் நடந்ததுனாலே எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு brezza மேலே. இல்லைனா கண்டிப்பாக நான் டாப்பில் தான் வச்சுருப்பேன். ஸோ பட் இட்ஸ் ஸ்டில் அ குட் கார். நல்ல ரிலையபிளான கார். உங்களோட தேவை வந்து ரிலையபிளாக இருக்கணும், நல்லா ஓடணும், ஸ்பேஷியஸாக இருக்கணும் அப்படின்னா வாங்கலாம். எனக்கு கொஞ்சம் டெக் அதிலலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அண்ட் ப்ரைஸ் ஹைக்லாம் கொஞ்சம் பண்ணதுனால இன்டீரியர் கொஞ்சம் பழசானதுனால நான் கொஞ்சம் கீழே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது கிராண்ட் விட்டாரா. கிராண்ட் விட்டாரா எனக்கு பிடிச்ச ஒரே ரீசன் வந்து அந்த ஹைப்ரிட் சொல்லியிருந்தேன். சேம் அஸ் ஹை ரைடர் தான்.
பட் இது ஸ்டார்டிங்கே வந்து 19 lakhs எக்ஸ்ஷோரூம். ஸோ எனக்கு இதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆக்சுவலி இந்த லிஸ்ட்டில் வச்சிருக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் எனக்கு லீஸ்ட் கடைசி ஆப்ஷன் அதுதான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் செக்மெண்ட் நீங்கள் வாங்குறீங்கன்னா மேபி கன்சிடர் பண்ணலாம் கண்டிப்பாக. ஹை ரைடர் ஆர் கிராண்ட் விட்டாரான்னு சொல்கிறப்போ எனக்கு பர்சனல் ஒப்பீனியனில் ஹை ரைடர் பெட்டர் தோணுது. ஏன்னா நான் வாரண்டியும் கம்பேர் பண்ணேன். இது 5 years கொடுத்தாங்க. மாருதி சுசுகி 3 years கொடுத்தாங்க. அண்ட் ரெண்டுத்தோட ஹைப்ரிட் சிஸ்டம் இருக்குல்ல, அதில் எலக்ட்ரிக் அண்ட் பெட்ரோல் இருக்கும். பெட்ரோல் இன்ஜின் கொஞ்சம் சிம்பிளர், அது வந்து யார் வேணால் பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு சர்வீஸ் பண்ணுறது. பட் ஹைப்ரிட் சிஸ்டம் வந்து டொயோட்டாவோடது. அது வந்து மாருதி என்ன அளவுக்கு சர்வீஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் இது கொஞ்சம் புது டெக்னாலஜி வேறு. ஸோ நான் வாங்குறதா இருந்தால் ஐ வுட் சஜஸ்ட் கோ ஃபார் ஹை ரைடர். நெக்ஸ்ட்டு லிஸ்ட்டில் இருக்கிறது நெக்ஸான். நெக்ஸானில் எனக்கு பிடிச்ச வேரியண்ட் கிரியேட்டிவ் டிசிஏ. டிசிஏனா கியர் வந்து ஏஎம்பி டிசிடின்னு 2 இருக்குது. டிசிடி வந்து ஸ்மூத்தராக இருக்கும், பட் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இஷ்யூஸ் வரலாம். பட் பர்ஃபார்மன்ஸும் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த கிரியேட்டிவ் டிசிஏ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஓகே, நல்லா தான் இருக்குது. அண்ட் 7 ஸ்பீட் டிசிடி. முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன், நான் வந்து டாட்டாவோட பெரிய ஃபேன். என்னோட மோஸ்ட் ஃபேவரட் கார்னு நான் சொன்னேன், எனக்கு சஃபாரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும், சஃபாரி அண்ட் ஹேரியர். அண்ட் நெக்ஸான் அதனாலேயே எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். இது பர்சனல் ஒப்பீனியன் தான், இது நாட் பேஸ்ட் ஆன் லாஜிக் ஆர் எனிதிங். அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு நிறைய விஷயம் பிடிச்சிருக்கு நெக்ஸானில். ப்ரைஸிங் நல்லாயிருக்கு. அண்ட் சன்ரூஃப் வந்து ஃபோர்ஸ் பண்ணாமல் எந்த வேரியண்ட்டில் வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா 50 கொடுத்தா சன்ரூஃப் போட்டுருவோம். அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்டீரியர்ஸ் குவாலிட்டியாக இருக்கட்டும், சீட் கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. கியர் ஷிஃப்டிங்லாம் செம்ம ஸ்மூத்தாக இருந்துச்சு. அண்ட் ஐ வுட் சே இட் ஹேஸ் த பெஸ்ட் இன்டீரியர் இந்த செக்மெண்ட்டில். ஸ்பீக்கர் குவாலிட்டியாக இருக்கட்டும், 360 கேமரா குவாலிட்டியாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. த பெஸ்ட் இந்த செக்மெண்ட், ஹேண்ட்ஸ் டவுன். பட் ஆனால் அடாஸ் இல்லை. அண்ட் எல்லாருக்கும் தெரியும் டாட்டா பற்றி, நிகழ் ஃப்ரீயாக இருக்காது. வாங்குறப்போவே வந்து இங்கே கொஞ்சம் பெண்டாக இருக்கும், அங்கே பெண்டாக இருக்கும், விண்டோ சரியாக இருக்காது, க்ளீனாக இருக்காது, அந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் வர செய்யும். ஸோ இது ஒரு 2 திங் இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு பர்சனல் ஃபேவரெட்ன்றதுனால நான் ஏ டியரில் போடுறேன். ஏ டியரில் இங்கே கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது வென்யூ அண்ட் சானட். வென்யூ வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கல. ஏன்னா எனக்கு தேவையான ஃபீச்சர் 360 கேமராலாம் அவ்வளோ நல்லா இல்லவே இல்லை. ஸோ அதனால் நான் கன்சிடரே பண்ணலன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா சேஃப்டியும் கம்மி, எனக்கு தேவையான ஃபீச்சர்ஸும் இல்லை. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு பெருசாக கவலை இல்லை. அண்ட் இன்டீரியரும் கொஞ்சம் குட்டி தான். பட் இது கஸ்டமர் கேர் நல்லாயிருக்கும். அண்ட் உங்களுக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தா மேபி நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் எனக்கு பிடிக்கல. கடைசியாக போட்டிருக்க மாட்டேன், மேபி எலிவேட்டுக்கு முன்னாடி போடுவேன். இங்கே வேணா இருக்கலாம். சானெட் வந்து சேம் தான், நான் கன்சிடரே பண்ணல. பட் அவங்க ஒரு மார்க்கெட்டிங் விட்டு லான்ச் பண்ணாங்க, அதில் லைட்டாக மயங்கிட்டேன். ஸோ இருந்துமே நான் இப்போ யோசித்து பார்த்தா சிடிஆர் தான் கண்டிப்பாக. ஏன்னா வந்து சேஃப்டி இல்லை, எதுவுமே இல்லை. அண்ட் எனக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் 360 கேமரா அதெல்லாம் வந்து ஹையர் ப்ரைஸில் தான் இருக்குது. GTXல தான் இருக்குது. இது வந்து 15 lakhs கிட்ட போயிடுது எக்ஸ்ஷோர். இது எனக்கு கொஞ்சம் ஹையர் ப்ரைஸ்ன்னு தோணுது பர்சனலாக. ஸோ நான் வந்து இதை கன்சிடர் பண்ணல. ஐ டோன்ட் ஃபீல் லைக் இட் இஸ் ஒர்த் திஸ் ப்ரைஸ். அண்ட் கடைசியாக இருக்கிறது செல்டோஸ். இது சம்மந்தமே இல்லாமல் ஏன் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பட் ஸ்பின்னியில் நான் பார்த்தேன். ஸ்பின்னியில் சென்னையில் இதோ இங்கே இருக்குது 2021. ஸோ எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இது போன வருஷம் நான் பார்த்தேன். ஸோ ஓகே 2 years பழைய காராக இருந்தாலும் இது கொஞ்சம் ரேண்ட் அபவுட் ஸ்பின்னியாக போயிடும், நாட் அபவுட் த கார் இட் செல்ஃப். கார் இஸ் குட். 360 கேமரா இருக்குது, இன்டீரியர் இருக்குது, பெரிய கார் வேறு, நெக்ஸ்ட் செக்மெண்ட்டும் கிடைக்குது. GTX ப்ளஸ் வேறு, இது வந்து ஆல்மோஸ்ட் டாப் எண்ட் மாதிரி. ஸோ இது வந்து ஸ்பின்னியில் வாங்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா ஸ்பின்னியில் வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னா 7 days கேஷ்பேக்லாம் தராங்க. லைக் நீங்கள் கார் திருப்பி கொடுத்துட்டு வேணாம்னு சொல்லிடலாம். பட் அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு ஸ்பின்னி நிறைய ஏமாற்றுவாங்க அப்படின்னு. உங்களுக்கு ஒரு காஷனாக இருக்கட்டும். நீங்கள் ஸ்பின்னியில் காசு கொடுத்து வாங்கிடுவீங்க. பட் காரில் இஷ்யூ இருக்குன்னா ஸ்பின்னி உடனே நீங்கள் தான் காரில் இஷ்யூ பண்ணீங்க, நாங்கள் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு காசு திருப்பி தர மாட்டாங்க. அண்ட் நிறைய இஷ்யூஸ் இருக்கலாம், அதை அவங்க வந்து மறைச்சிட்டு கூட அவங்க கிட்ட தருவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு பர்சனலாக ஸ்பின்னியில் இந்த வாட்டி ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஏன்னா எனக்கு கார் ஃபஸ்ட் டைம் பயர்ன்றது கார் பற்றி எவ்வளோ தெரியாது. இஷ்யூஸ் வந்து டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. பட் மேபி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தால் செகண்ட் ஹேண்ட் கார் கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ இங்கே கடைசியாக போட்டுறேன். ஏன்னா இது செகண்ட் ஹேண்ட் செல்டோஸ் நான் கன்சிடர் பண்ணல, என் கன்சிடரேஷன் விட்டு போயிடுச்சு.
இதில் கொஞ்சம் லைட்டாக மாற்றி பார்ப்போமே. எலிவேட் எலிவேட் இல்லை, எனக்கு போட மனசு வரல. பிரேஸா நெக்ஸான் பிடிஆரா இல்லை 8 இயர்னு தான் சொல்லுவேன். ஓகேங்க, லிஸ்ட்டு கரெக்ட் தான். இப்போ நான் என்ன கார் புக் பண்ணேன்னு சொல்கிறேன். இதில் மஹிந்திரா தான் ஃபஸ்ட்டு புக் பண்ண போனேன். பட் அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. ஒரு 1 மந்த் தான் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க புக் கார் வாங்க கையில் கிடைக்கிறதுக்குள்ள. ஃபஸ்ட்டு ஒரு நாள் கிடைக்கும்னாங்க, அப்புறம் டிலே ஆச்சுன்னாங்க, அப்புறம் காரில் இஷ்யூ இருக்குது சார்னாங்க, அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னாங்க, அப்புறம் திருப்பி இல்லை சார் இன்னொரு இஷ்யூ இருக்குது, நாங்கள் உங்களுக்கு வேறு கார் தரோம், இந்த கார் அப்பப்போ வருது அப்படின்னாங்க. ரொம்ப நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். பட் ரொம்ப எனக்கு கடுவித்துறாங்க மஹிந்திரா. அதனாலேயே எனக்கு மஹிந்திரா வேணாம். நான் அவங்க மேனேஜர்கிட்டே சொன்னேன். அவங்க ஒரு சேல்ஸ் பர்சன்கிட்ட சொன்னேன். நான் இல்லை நீங்கள் வந்து சொன்ன டேட்டில் தரீங்க முடியுமா இல்லையா? அப்படி முடியாதுன்னா நான் இன்றைக்கே போய் நெக்ஸான் புக் பண்ணுறேன்னு. அவங்களும் ஓகே பண்ணிக்கோங்க சார்னார். நான் போய் நெக்ஸான் புக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அவரோட மேனேஜர் கால் பண்ணிட்டு, நீங்கள் ஏன் சார் அவர்கிட்ட சொன்னீங்க, என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதுதானே, நான் உங்களுக்கு உடனே கார் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன் அப்படின்றார். இந்த மாதிரி ரொம்ப கடுப்பேற்றினாங்க எனக்கு மஹிந்திரா. நீங்கள் பார்த்துக்க வேண்டியது, நான் இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது என் கடமை. நான் ஒவ்வொருத்தர்கிட்டே கூப்பிட்டு பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நீங்கள் எப்படிலாம் கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஸோ மஹிந்திரா வேணும்னு முடிவு பண்ணிட்டேன். சிட்டி வந்து பர்சனலி எனக்கு நல்ல காராக இருக்கலாம், பட் எனக்கு செடானில் அப்போது இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. ஏன்னா அந்த ரோடில் இருக்கிறதெல்லாம் பார்த்து எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு செடான் ஓட்டுறதுல. அடுத்து மேக்னைட் வந்து நல்ல கார் தான், பட் நான் சொன்னபடி 2025 லெவல் 2 ஐடாஸ் வச்சுட்டு வரப்போதா சொன்னாங்க அப்டேட். ஸோ இப்போது எனக்கு இது கொஞ்சம் பழைய கார் மாதிரி தோணுச்சு, நான் வாங்கலை. ஹைரைடர் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் ஹைக்னால ப்ரைஸ் விட்டு மேலே போச்சு. கடைசியாக நான் புக் பண்ணது நெக்ஸான். இப்போ அந்த கார் தான் வச்சுருக்கேன். அந்த காரோட ஓனர்ஷிப் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் கூடிய சீக்கிரமே. நெக்ஸான் வந்து நிகில் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா, வாங்குறப்போவே கொஞ்சம் க்ளீனாக இருக்காது. நான் வாங்கினப்போவே காரில் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு, டோர் சரியாக மூடல அந்த மாதிரிலாம். எனக்கு அதை பற்றி பெருசாக கவலை இல்லை. எனக்கு மேஜர் இஷ்யூஸ் பிரேக் டவுன் ஆகிறது அந்த மாதிரிலாம் எல்லா பிராண்ட்லேயுமே நடக்குது. அது வந்து டாட்டாவில் கொஞ்சம் அதிகமாக நடக்குதுன்னு நான் ரீசர்ச் பண்ண அளவுக்கு தெரியல. பட் நிகில்ஸ் சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் கண்டிப்பாக வந்து இருக்க தான் செய்யுது இப்போ வரைக்கும். அண்ட் கஸ்டமர் சர்வீஸும் ட்ரை பண்ணுறாங்க, பட் சர்வீஸில் கொஞ்சம் இஷ்யூ இருக்குது. நான் அதை பற்றி டீட்டெயில்டாக ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸில் பேசுகிறேன். பட் நான் கடைசியாக புக் பண்ணி நான் வாங்கினது நெக்ஸான் தான். மித்த கார் பற்றிலாம் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. சானட் பிரேஸா நல்ல கார் தான். மேபி பிரேஸா கொஞ்சம் மேலே வச்சுருக்கலாம். எலிவேட்லாம் வந்து எப்படி மனசாட்சியே இல்லாமல் இருக்கிற காரை விட ஃபீச்சர்ஸ் கம்மியாக பட் ப்ரைஸ் ஏற்றி விடுறாங்கன்னு தைரியமாக எனக்கு தெரியல. பட் இதுவும் நிறைய பேர் வாங்குறாங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்ஸ் கைஸ். இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு ஏதாவது தப்பாக படிச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், டிஸ்கஸ் பண்ணலாம். பை கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் கார் வாங்கியிருந்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் என்ன கார் வாங்குனீங்க, ஏன் வாங்குனீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.